பாஜகவினுடைய அந்த ஹிந்தி ஹாட்லைன் இருக்குல்ல, அவர்கள் செல்வாக்கான பகுதிகளிலேயே அவர்களுடைய வெற்றி உறுதியா இல்லையான்ற சந்தேகங்கள் அவருக்கு வந்துருச்சு. அந்த 400-370 அந்த தன்களை அடிக்க முடியாது. ராமர் கோயில் கட்டியும் வந்து இப்ப பேசு பொருளா கூட இல்ல. ராமர் கோயில் வட மாநிலங்கள்லயே ராமர் கோயில் பேசு பொருளா இல்ல. நீங்களும் டிவி வச்சு விவாதப்படுத்திட்டீங்க, யான் வாஸ்பி எல்லாத்தையும் எடுத்து பாத்துறீங்க. இப்போ உங்க பெரிய இஷ்யூ அது கையில் எடுக்க முடியல. இப்போ அந்த துவாரகான்னு கீழே கடல் கடியில போய் கடல் கடியில போய் அது சர்வே அதெல்லாம் வந்து உண்மையிலே எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல. காலங்காலமாக இந்துத்துவாவிற்காக ஓட்டு போடவர்கள் அந்த ஓட்டை உறுதி செய்யணும் அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு. அவங்க பயம் வருது. இந்த பயத்தினால என்ன பண்றாங்க, சிஏஏ கையில் எடுக்கணும். இந்த தேர்தல் ஆணையர் அருண் கோயிலுடைய ராஜினாமா வந்து பெரிய சந்தேகங்கள் நிறைய எழுப்பும். இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அவரோட காலம் வரக்கூடிய பிப்ரவரி முடிச்சதுன்னா 2027 டிசம்பர் வரைக்கும் இவருக்கு டென்யூர் இருக்கு. அருண் கோயிலுக்கு இன்னும் 5 வருஷம் அவருக்கு சாதாரணமா இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ளுதுன்னா அப்ப ஒன்றிய அரசினுடைய விருப்பம் அதில் இருக்குன்னு அர்த்தம். அதுவும் நடக்கக்கூடிய சூழல் நீங்க கேட்டது போல SBI தகவலை கொடுக்கணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுக்கணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுத்து 15ஆம் தேதிக்குள்ள வந்து அப்லோட் ஆகணும் வெப்சைட்ல. அதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் எது இல்லாம அமைதி அப்படியே இருந்துட்டு இருக்கு. அப்படி என்ன கோரிக்கை வந்துச்சு? இந்த சூழல்ல இவ்வளவு ஆண்டுகள் இன்னும் பணி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவசரமாக தேர்ந்தெடுத்து கொண்டு வரப்பட்ட நபர் வெளியே போறாருன்னா அவரே விட்டு வெளியே போற அளவுக்கு அவருக்கு என்ன அழுத்தம் வந்தது? இன்னைக்கு என்ன பெரிய கோரிக்கை வந்துச்சு? துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர் ஒரு கருத்தை வந்து சொல்றாரு, நாடாளுமன்றத்தில் உங்க பேர் எதையும் நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தில் இப்படி உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, நீதிபதிகள் சொல்றாங்கன்னா பணம் கொடுத்தவங்களுக்கு வேற எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் இது, அவங்கள அவமதிக்கிற செயல் இது. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீங்க எலக்டோரல் பாண்ட் ஒரு ஃப்ராட் ஸ்கீம் கொண்டு வர்றீங்க. இது ஃப்ராட் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமே கூடாதுன்னு கேன்சல் பண்ணி வச்சா நீ வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவேன்? அவங்களுக்கு ஒரு சாவரின் கேரண்டி. நான் என்ன கேட்கிறேன், அவங்க உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? யாரு டொனேட் பண்றேன்னு சொல்ல வேண்டாம்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்க? இவங்க எவ்வளவு ஜனநாயகத்தை எவ்வளவு கேடுகட்ட பார்வை இருந்தா மக்களுக்கு வந்து தேர்தல் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு யார் நிதி கொடுத்தாங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க அதை வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு ஆடிட்டர் வேற. ராஜீவ் கண்ணா சொன்னார் இல்லையா, பலன் பெறதுக்காக ஒரு பணத்தை வாங்கிட்டு சட்டத்தை மாத்திருக்காங்க, இல்ல கொள்கையில மாத்தி வகுத்திருக்காங்கன்னா பிட்ப்ரோக்கோவை கண்டறிஞ்சா PMLA இன்வோக் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், CAA நேற்று முதல் அமலுக்கு வருகிறது அப்படின்ற அறிவிப்பை அரசிதழில் வெளியிட்டிருக்குது ஒன்றிய அரசு. இந்த அறிவிப்பினுடைய பின்னணியை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 2019 இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அது அமலுக்கு வராமலேயே இருந்தது. ஆனால் நேற்று ஒரு பரபரப்பான சூழல்ல SBI வந்து உடனடியாக யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் கொடுத்தாங்கன்ற டீட்டெயிலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு ஒரு நாட்டினுடைய கவனம் அதில் வந்து குவிந்திருந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிக்கையை மோடி வந்து வெளியிட்டிருக்கிறாரு, ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன சார்? இல்லை, இது அப்பட்டமான தேர்தல் அரசியலுக்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொன்ன போல 2019 சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அமெண்டட் CAA என்றது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அமெண்டட் குடியுரிமை சட்டம். அதை வந்து 5 வருஷம் கழிச்சு வைப்பது, அதுவும் தேர்தல் நடத்துவதற்கு அறிவிப்பை வர்றதுக்கு இப்போ ஒரு சில மணி நேரங்கள்னு சொல்கிறதா ஒரு சில நாட்களான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நைட்டு வந்துடும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் சில நாட்களில் வந்துடும் அப்படின்னு எப்போனாலும் வரலான்ற ஒரு சூழலை அறிவிப்பதற்கான காரணம் அப்போது இதை வந்து அவர்கள் வந்து ஒரு தேர்தல் யுக்தியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ தேர்தல் யுக்தினா எந்த மாதிரி? இல்லை, நீங்கள் இதில் அப்பட்டமாக இது வந்து ஒரு அவர்கள் இதை மக்கள் மத்தியில் இதை எடுத்து செல்லும் விதம் இருக்குல்ல, குறிப்பாக வட மாநிலங்களில் பாஜக எடுத்து செல்வது வந்து எப்படின்னா, அவர்களுடைய அகண்ட பாரதம் ஹிந்து ராஷ்டிராவை கட்டமைப்பதற்கு இஸ்லாமியர்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக அந்த பெரும்பான்மைவாதம் பேசக்கூடிய பாஜக அவர்களை 2ஆம் தரம் குடிமக்களாக சுருக்குவேன் என்று அந்த இந்துத்துவாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் வட்டத்தில் ஒரு முழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அதிகாரப்பூர்வமா இல்லைன்னா அவர்கள் பேச மொழி வந்து சிலர் வந்து ரொம்ப பச்சையாவே வந்து சொல்லுவாங்க. இப்போ அனந்த்குமார் ஹெக்டேன் கர்நாடகாவில் ஒரு MP சொன்னார்ல, மனுஸ்மிருதி அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தி எழுதப்பட வேண்டும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி ஆட்கள் வந்து வெளிப்படையாகவே சொல்றாங்க. அப்புறம் இந்து ராஷ்டிரா இது வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் மாதிரி இது ஹிந்து ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா ஆக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே பாஜகவோ இல்லை RSS அந்த முன்னணி தலைவர்கள் சில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோடு வெளிப்படையாக பேசுறாங்க. ஸோ அந்த முழக்கம் என்பது அவர்களுடைய சப்போர்ட் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இந்துத்துவ ஆதரவு வட்டம், இந்துத்துவ நேஷனலிசம் ஆதரவு வட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து அட்ரஸ் பண்ண, அந்த கன்ஸ்டியூன்சி அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு முழக்கம். அதனுடைய நீட்சி தான் இந்த CAA.
யாருமே குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து எதிர்க்க போறதில்லை. அங்க வந்து அவங்க இஸ்லாமியர்களையும் சேர்த்திருந்தார். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து எல்லா மதத்தினரும் கிறிஸ்துவர்கள் உட்பட இவர்கள் ஒரு காலத்துல கடுமையா இன்றும் எதிர்த்துட்டு இருக்க கிறிஸ்தவர்கள் கூட வரலாம். ஆனால் சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது அப்படின்னு. இது அடிப்படை நோக்கம் என்னன்னா, அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்தின் நோக்கம் வந்து மத ரீதியாக அங்கு வந்து கொடுமைகளுக்கு ஆளாகிற மக்கள் இங்கு வந்து அடைக்கலம் தேடி வந்து இருந்தால், அவர்கள் 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி வந்திருந்தா அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும். அதுதான் வந்து விதி. அப்போ அதுல வந்து ஏன் வந்து சிறுபான்மை முஸ்லிம்களை மட்டும் பிரிக்க தவிர்க்க வேண்டும்ன்றதா இந்த கேள்வி. அதனாலதான் எதிர்க்கிறோம். முஸ்லிம்கள் இங்க தமிழ்நாட்டுல கூடுதலா வந்து இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் 2 பேருமே ஹிந்துக்களையும் வந்து இலங்கை தமிழர்களையும் அதுல சேர்த்துறது இல்லை. அப்போ அது ஸ்ரீலங்கா அதுக்குள்ள வந்து வரம்புக்குள்ளேயே வரல. அப்ப இங்க பாகிஸ்தான் எடுத்துட்டீங்கன்னா, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அகமதியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து கடுமையான இந்த பெரும்பான்மைவாதம் பேசக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமியர்களுக்கு கிட்ட வந்து கடுமையான சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடிய அவங்களும் முஸ்லீம் தான். முஸ்லீமில் ஒரு செக்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய அகமதியா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் வந்து அவர்கள் எதிர்கொள்கிற இன்னல்கள் வந்து சொல்லி மாளாது. அவ்வளவு கொடுமையை எதிர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் அந்த நாட்டில் வந்து இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், சிறுபான்மையின மக்களுக்கு வட மாநிலங்கள்ல குறிப்பாக என்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்களோ அதுக்கு பல மடங்கு அதிகமாக அங்கே கூடிய அகமதியாக்கள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். அப்போ அவர்களை ஏன் வந்தா சேர்த்துக்கூடாதா? ஹசாராஸ்ன்னு இன்னொரு உறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல மியான்மர்ல இருந்து வரக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லிம்கள், இவர்களை எல்லாம் வந்து அவர்களும் பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ். அப்போ அவங்கெல்லாம் வந்து பல இன்னல்களுக்கு ஆறாகிறவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் வாழ்க்கை தேடி வரும்போது அவங்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்கக்கூடாதா அப்படின்றது தான் அடிப்படையான கேள்வி. இல்லை, ஏற்கனவே வந்து அமித்ஷா சொல்லியிருந்தார் இல்லையா, ஊடுருவல்காரர்கள் மற்றும் கரையானை போல இந்த நாட்டை அரிக்கின்றவர்கள், இவங்களை எல்லாத்தையும் நாங்க தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சட்டம். என்ன ஊடுருவல்காரர்கள், கரையான் போற அரிக்கிறவர்கள், அப்புறம் வந்து தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப புதுசா ஒரு டைலாக் சேர்த்திருக்காங்க. அப்போ நேரடியாக இவர்கள் வந்து இஸ்லாமியர்கள்ன்றது நேரடியாக அவர்களை வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சியில் என்கிட்ட பேசும்போது வெளிப்படையாக ஒரு பாஜக ஆதரவாளர் பேசுறாரு, அந்த ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர். அப்போ நேரடியாக அவர்கள் சிறுபான்மையினர்கள், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்களை வந்து அந்த தீவிரவாதோட இல்லை கரையான்கள் போல டெர்மைட்ஸ்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார் பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்க. அப்போ அந்த அவர்களை வந்து அவர்களுடைய பார்வை என்பது அப்படிதான் இருக்கு. எங்க வந்து அதுக்கு அப்ப அடிப்படையிலேயே உங்களுடைய இந்த சட்டத்தினுடைய நோக்கம் அந்த கொண்டு வருவதன் அவர்களுடைய பார்வைன்றதே வந்து மிக மிக குறுகிய பார்வை, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான மதசார்பின்மைக்கு எதிரான பார்வைன்றதே இதுல புலப்படுது நமக்கு. இது வந்து நிச்சயமாக அப்பீல் ஆல்ரெடி வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இன்னைக்கு IUML சார்பாக இந்த நோட்டிஃபை ஆனதற்கு எதிராக வந்து இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில், அவசர வழக்காக எடுக்கணும்னு. அப்போ இதன் அடிப்படையிலே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மதசார்பின்மை தத்துவத்திற்கு நேரடியாக முரணானது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை வந்து கரையான்கள்னு சொல்லுவது, இல்லை தீவிரவாதத்தை தடுப்பதற்காக அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை, அவர்கள் சேர்க்கப்படவில்லைன்னு சொல்லும் பொழுது அப்ப நேரடியாக இவர்களுடைய நோக்கம் என்பது இஸ்லாமியர்களை தவிர்க்க வேண்டும், அவர்களுக்கு அனுமதி கிடையாது, அவர்களுடைய பற்றிய பார்வை இவர்களுக்கு வந்து மிக மிக மோசமான பார்வை இருக்கின்றது வெளிப்படையாகவே தெரியுது. அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த சட்டம் என்பது அடிப்படையில் ஒரு ஃப்ளாட், ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒரு அரசியல் நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது. இது RSS தத்துவத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும். சார், இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேத்து கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல வந்து மக்களிடையே பிளவுவாதத்தை தூண்டி அதை தேர்தல் அறுவடை செய்யணும்னு பாஜக நினைக்குது, ஒரு வரலாற்று பிழையை பாஜக வந்து செய்யுது, நாங்க வந்து இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வராது அப்படின்னு தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு வந்தோம், இங்க இந்தியாவில் இருக்கிற பூர்வகுடி மக்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு. ஆனா இப்ப திடீர்னு இப்படி வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாஜகவை நோக்கி எடப்பாடி. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இந்த சட்டம் கொண்டு வரும்போதே எல்லோருமே பிளாக் பண்ணாங்கல்ல, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு நடந்துச்சு. அப்ப இந்த சட்டத்தை வந்து அவ்வளவு பெரிய நாடு தழுவிய போராட்டம் நடந்துச்சு. இவர் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் சென்னையில் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு, அதை கலைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செஞ்சீங்க. அன்னைக்கு ஆதரித்து பேசியவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையருக்கு எந்த அச்சுறுத்தலும் வராது என்று வக்காலத்து வாங்கியவர், ஒருத்தரை காட்டுங்கன்னு சொல்லி சொன்னவர் இவர். இன்னைக்கு வந்து அதை ஆதரிச்சுட்டு உண்மையிலேயே அன்று 2019 இந்த சட்டம் வந்து மேலவை ராஜ்யசபால கொண்டு வந்தப்போ 245 பேர் கொண்ட அவையில் அன்னைக்கு 223 பேர் தான் இருந்தாங்க. அன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருந்த 10 பேரும் திரு அன்புமணி ராமதாஸும் அவருக்கு ஆதரித்து ஓட்டு போடலைன்னா இந்த சட்டமே நிறைவேறி இருக்காது அன்னைக்கு. இது ஊரறிந்த உண்மை இது.
அப்போ நீங்க அதெல்லாம் மறைச்சிட்டு அன்னைக்கு ஆதரிச்சுட்டு இன்னைக்கு வராதுன்னு தெரியாது, வருதுன்னு நினைக்கல, இப்படி எல்லாம் பேசுறது எவ்வளவு ஒரு 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 என்ன சொல்றது, இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நிலையை வந்து ஒரு அப்போ எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அப்பட்டமான இரட்டை நிலை இது வந்து. நான் இன்னைக்கு ஆதரிச்சிட்டேன், அதுக்கு காரணம் தான் சொன்னாரு அவரு, கூட்டணி நிர்பந்தத்தால ஆதரிச்சுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து இதெல்லாம் வராது, நோட்டிஃபை ஆகாது, ஒரு சட்டம் வந்து நோட்டிஃபை ஆகுதுன்னு தெரியாதா? முதலமைச்சராக இருந்தவர் தானே. இன்னும் அந்த குறைந்தபட்சம் வந்து ஒரு அறிவு வேண்டாம்? அதே போல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதனுடைய ஷரத்துக்கள் என்ன, அது எப்படி சாதக பாதகங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? பாராளுமன்றத்தில் எதுக்கு நிலைக்குழுன்னு ஒன்று இருக்கு? ஒரு சட்டம் வரும்போது டீட்டெயில்டு கன்சல்டேஷன் நடக்கும், ஒரு டெலிபரேஷன் நடக்கும். அதில் பல்வேறு மாற்று கருத்துக்கள் வரும்பொழுது வாக்கெடுப்புக்கு முன்பு சரி இது நிலைக்குழுக்கு அனுப்பலான்னு அனுப்புவாங்க. அதில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் இருப்பாங்க. அவங்க ஆராய்ஞ்சு அதோட சாதக பாதகங்களை பார்த்துட்டு இதில் சில மாற்றங்களை செய்யலாம், இந்த திருத்தங்கள் செய்யலாம், இந்த சட்டம் தேவையில்லைன்னு கூட பரிந்துரை செய்வாங்க. அப்போ அதை பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளும், இல்லை நிராகரிக்கும், ஏதோ ஒன்று செய்யும். அதற்காக தானே அந்த ஒரு ப்ராசஸே வச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் உட்படுத்தவே இல்லையே. இது கொண்டு வர்றோம் அவ்வளவுதான், யாரும் எதிர்க்க முடியாது, இதை ஓட்டு போடணும், ஆதரிச்சாச்சு, சட்டம் வந்துருச்சு அப்படின்ற முறையில் தானே கொண்டு வந்தாங்க. இதை வந்து கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேர் எதிர்த்தாங்க இல்லையா? சிஏஏ கொண்டு வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் எதிர்த்தது, திமுக எதிர்த்தது, திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தது, சமாஜ்வாதி கட்சி எதிர்த்தது, இடதுசாரிகள் எதிர்த்தாங்க. எல்லாரும் எதிர்த்தப்ப இவங்க வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ அன்னைக்கு தெரியலையா? அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த ஃபோர் சைட் இருக்குல்ல, இந்த எதிர்க்கட்சிகளுக்கு இருந்த புத்தி அன்று ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டிலிருந்து அன்று பாஜகவினுடைய கூட்டணியாக இருந்த திரு எடப்பாடி அவர்களுக்கு செயல் தெரியலன்றது வியப்பா இருக்கு. அப்போ ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு அந்த ஒரு ஃபோர் சைட் கூட இல்லைன்றது உண்மையிலேயே அவருடைய தலைமை பண்புக்கு அவரே வைக்கக்கூடிய விமர்சனமா தான் நான் பாக்குறேன். சார், இப்ப 5 ஆண்டுகள் கழிச்சு இப்ப இது அமலுக்கு வருகிறது அப்படின்னு பாஜக அரசு, ஒன்றிய அரசு இப்படி ஒரு முடிவுக்கு போறதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இப்படி? இதுல பிரச்சனை என்னன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சது, இந்த வழக்கு வந்தது எல்லாமே வந்து அசாம்ல தான் இந்த பிரச்சனையே வந்தது. அங்க நிறைய வந்து அப்ப நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பங்களாதேஷோ இல்லை மியான்மர் மித்த நாடுகள்ல இருந்து வரக்கூடியவர்கள் குடியுரிமை இல்லாமல் சட்டவிரோதமாக நிறைய பேர் இருக்காங்க. அதனால அங்க ஒரு என்பிஆர் செய்யணுன்ற ஒரு பிரச்சனை ரொம்ப காலமா இருக்கு. அது வழக்காக கூட இருந்தது. அதன் அடிப்படையில தான் இந்த சிஏஏ வருது. தேசிய அளவுல முன்னாடி கூட என்பிஆர் இருந்ததுங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது 2010. ஆனா அதனுடைய நோக்கமே வேற. ஆனால் இப்பொழுது இவங்க வந்து அந்த அசாம்ல வந்து அதை முதல்ல வந்து அவங்க ட்ரையல் பண்ணி பார்த்தப்போ அசாமுக்கு தான் அந்த தேவை இருந்துச்சு. அங்கே பண்ணி பார்த்தப்ப என்ன ஆச்சுன்னா, பல காலமாக இருந்த அங்கிருந்த இந்துக்கள் 19 லட்சம் பேர் வந்து குடியுரிமை இழக்கக்கூடிய ஒரு அபாயத்துக்கு போயிட்டாங்க. அதை வந்து பல முறை வந்து முன்னாள் நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் சிதம்பரம் கூட அதை ஃபிளாக் பண்ணியிருக்காரு பல நாள். அதாவது ராணுவ மேஜரா வந்து இருந்த சிறுபான்மையினர் வந்து முஸ்லீம் வந்து பல வருஷம் ராணுவ மேஜரா இருந்தவர், அவர் வந்து குடியுரிமை இழக்கிறாரு. இந்துக்கள் 19 லட்சம் பேர் குடியுரிமை இழக்கிறாங்க இவர்கள் செய்த அந்த கணக்கெடுப்புக்கு அப்புறம். அப்போ இது பெரிய ஒரு பிரச்சனையே வருது. அங்க வந்து உடனே என்ன பண்றாங்கன்னா, இது போல என்பிஆர் தயார் செய்து ஒரு சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்ட்ரி வரும்பொழுது யாரெல்லாம் இது குடிமகன் இல்லைன்னு அடையாளம் காணப்படுவர்களை தங்க வைக்கிறதுக்கு பெரிய ஷெல்டர்லாம் கட்டினாங்க, ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரி. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்துதான் மக்களுக்கு மிகப்பெரிய அச்சம். நாசி கேம்ப் இது அப்படியே இணையானது தாங்க. இது வந்து ரேஷியல் செக்ரிகேஷன் தான். நாட்சிகள் வந்து யூதர்களை வந்து செக்ரிகேட் பண்ணி, நீங்க இரண்டாம் தர குடிமக்கள், நீங்கள் ஆரியன் சுப்ரீமிஸ்ட் கிடையாது, இங்க இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள், நாங்க ஆரியன் சுப்ரீமிஸ்ட் தான், நாங்க ஆரியர்கள் தான், நீங்க எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இருந்த போது வந்து இரண்டாம் தர குடிமக்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொல்லப்பட்டனர், கடைசியாக விரட்டை அடிக்கப்பட்டனர். அங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பண்ணாங்க, செக்ரிகேட் பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் யூதர்கள் என்று கண்டறியப்பட்டனர் அவர்களுக்கு கையில வந்து எல்லா கையிலையும் பேட்ஜ் சுத்தப்பட்டது, ஒரு ரிப்பன் மாதிரி. அதற்கப்புறம் கடைசியாக அவர்களை ப்ரொஃபைல் பண்ணிட்டு அவர்கள்லாம் கேம்புக்கு அனுப்பப்பட்டனர். இல்லைன்னா பல பேர் தப்பித்து ஓடி வந்தார்கள், பல பேர் கொல்லப்பட்டனர். அப்போ இது வந்து அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து தனிமைப்படுத்தப்பட்டனர். அந்த தனிமைப்படுத்தல் தான் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யறதும் ஏறக்குறைய அது போன்றது தான். நீங்க அந்த எக்ஸ்டென்ட்ல நடக்கல. நாட்சிகள் செய்த போல இங்க வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப் மட்டும் கேஸ் சேம்பர்ல போட்டு எல்லாத்தையும் கொல்ல முடியாது நவீன யுகத்துல. ஆனால் இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரது, இது சிஏஏயோட நிக்கிறது இல்லை. அடுத்ததாக இது என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரையும் அதை செய்யும் போது 2020 வந்து சொல்லியிருந்தாரு, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியோடைய ஆனுவல் ரிப்போர்ட்லயும் இருக்கு. நாங்கள் அதே போல அமித்ஷா அவர்களும் சொல்லியிருந்தார், 2021 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும்பொழுது என்பிஆருக்கும் சேர்த்து அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும், அதற்கான கேள்விகளும் அதுல சேர்க்கப்படும். ஆனா வந்து அது மக்கள் வாலண்டரி பேசிஸ்ல, அதாவது அவர்களா முன் வந்து தகவல் கொடுத்தா போதும். என்ன மாதிரி கேள்விகள்னா, உங்க பெற்றோர் வந்து எங்க பிறந்தாங்க, எந்த வருஷம் பிறந்தாங்க, இது போன்ற கேள்விகள், அந்த என்பிஆர் தயார் செய்வதற்கான அந்த கேள்விகள். ஆனா என்ன நீங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா, 1948 சென்சஸ் ஆக்ட் படி
நீங்கள் ஒரு தகவல் கொடுக்க வேண்டியது கட்டாயம். 10 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து சென்சஸ் பண்ணும்போது 2021 நடத்த வேண்டியது நடத்தலை, இப்போ அவங்க நடத்த போகிறதா சொல்கிறாங்க. இல்லை ஒருவேளை 2031 அடுத்த 10 ஆண்டில் நடத்த வேண்டியது, எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது என்பது ஒவ்வொரு குடிமகனோட கட்டாயம். அதில் மறுக்க முடியவே முடியாது. எனக்கு பதில் சொல்ல விரும்பலை, பதில் கூற விரும்பவில்லை என்ற ஆப்ஷனே கிடையாது. எல்லாரும் கட்டாயம் பதில் சொல்லணும் 48 சென்சஸ் சட்டப்படி. ஆனால் இவர் வாலண்டரின்றார். அப்புறம் ஏற்கனவே நீங்கள் ஆதார சீட் பண்ணி எடுத்து வச்ச டீட்டெயிலில் வந்து இதுக்கு சீட் பண்ணி ஏற்கனவே கொலைட் பண்ணி வச்சிருக்காங்க டீட்டெயில். அதுவும் வந்து ஆதாரில் வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட், ஒரு குடிமகன் தன்னுடைய தகவலை கொடுக்குறேன்ற ஒப்புதல் கொடுக்காம அதை வந்து எடுக்கக்கூடாது. 2018-19 சட்டம் வந்தது, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் குறிப்பாக தனியார்கள் கூட இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஆதார் கேட்குறாங்கல்ல, கையெழுத்து பெறாமல் ஒப்பம் பெறாமல் வந்து அவர் தனிப்பட்ட நபருடைய ஒப்புதல் இல்லாமல் ஆதாரை பயன்படுத்தக்கூடாது, தரவுகளை பயன்படுத்தக்கூடாதுன்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றிய அரசு எந்த ஒப்புதலையும் யாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட வாங்காம அந்த ஆதார் ரேஷன் கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் சீடிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஆல்ரெடி ஒரு பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரிக்கு தேவையான தரவுகள் எடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும். ஆனால் எல்லாத்தையும் ஒளிமுறையோட மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அப்போ நீங்க அடுத்த கட்டமாக என்பிஆர் தயார் செய்து நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் தயார் செஞ்சீங்கன்னா, அப்போ நீங்க கேள்வி கேட்பாங்க. 1971 இந்த டிசம்பர் 14 உங்க அப்பா எங்க பிறந்தாரு, உங்க தாத்தா எங்க பிறந்தாரு, இல்லைன்னா உங்க அம்மா எங்க பிறந்தாங்க அப்படின்னா, எங்க அம்மா லாகூர்ல பிறந்தாங்க, இல்லைன்னா மியான்மர் பக்கத்துல பிறந்தாங்க, இல்லை டாக்கா பக்கத்துல பிறந்தாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க. அப்போ நீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க அப்பாவுக்கோ இல்லை உங்க தாத்தாவுக்கோ இல்லை எங்க அப்பா அம்மாவுக்கு யார்கிட்ட போய் கேட்டு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டா பல பேருக்கு இருக்காது. ஆனா இயர் ஆஃப் பர்த் தெரியும். அதுவும் வந்து அவங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது ஓரலா சொன்னதுதான். அம்மா அப்பா கூட்டு போய் இது என்னைக்கு பிறந்த ஸ்கூல் போனவங்களுக்கு அப்படி, ஸ்கூல் போனவங்களுக்கு அது கூட இருக்காது. தோராயமா சொல்றதுதான் குத்துமதிப்பு தான். ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு இப்படி காதை தொட்டா வந்து ஓகே எலிஜிபிள், சுத்தி தொட்டா இல்ல என்ன வருஷம் பிறந்தான் ரைட், இந்த டேட் போட்டுக்கிற கட் ஆஃப் டேட்னு போட்டதான். இப்படிதான் பல பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த டீடைல் இல்லாதவங்க, ஒருவேளை அவங்க சிறுபான்மையினர் இருந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற தரவுப்படி இந்த என்பிஆரும் என்ஆர்சி வந்ததுக்கு அப்புறம், அப்போ ஏற்கனவே இங்க பல தலைமுறைகளாக இருந்த மத சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்கள் இந்த என்பிஆர் என்ஆர்சி ரெடி பண்ணதுக்கு அப்புறம், இந்த சிஏஏ அமல்படுத்தி எல்லாமே அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடைசியில பார்த்து நீங்க எல்லாம் வந்து இங்க இருந்த இந்த நாட்டை சேர்ந்தவர்களே கிடையாது, நீங்க வந்து குடிமகனே கிடையாதுன்னு சொல்லுவீங்க. இத்தனை நாள் கொடுத்த எப்பிக்கு சம்பந்தம் இருக்காது, ஓட்டு போட்டதுக்கு அர்த்தம் இல்ல. இதுல இன்னொரு கேள்வி வருது. இப்ப ஆல்ரெடி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை மிஸ்யூஸ் பண்றதுதான் பாஜகவோட வேலை. ஆமா, இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா தங்களை பிடிக்காதவர்கள் எல்லாத்தையும் கூட அவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்றதுக்கான சட்டத்தோட நோக்கமே அதுதான். நீங்க ஏன் வந்து சந்தேகப்பட வேண்டாம், முஸ்லிம்கள் மட்டும் ஒண்ணு நான் பார்க்க தேவையில்ல அப்படின்னு. ஆமா, அதுல நீங்க டவுட் எல்லாம் பட வேண்டாம். நீங்க அந்த ஏன் வந்து அசாம்லயும் இது இங்கே பிரச்சனை வருதுன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் நீங்க கணக்கெடுத்துல பாத்தீங்கன்னா 19 லட்சம் இந்து வர்றான். அப்ப யாரை நீக்குதுன்ற போது அங்க பெரிய பேக்லாஷ் வருது. அதனாலதான் கேட்கறாங்க, வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து அசாம்லயும் இது தொடாத, பெரிய கலவரம் இருக்கும், மக்கள்கிட்ட பெரிய வந்து எதிர்ப்பு வரும். கலவரம் வருதோ இல்லையோ மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு வரும், அதனால இதை தொட வேண்டாம்னு சொல்லி அங்க பிரச்சனையை, குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள்ல இது பிரச்சனையாகும்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க 5 வருடம் இப்படியே அமைதியாக தள்ளி போட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி நாங்க ஆட்சியில் இருந்து கேட்டதுனால தான் வந்து 5 வருஷம் தள்ளி போட்டிருந்தாங்களா இல்லை. வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக வந்து அசாம்லையும் மேற்கு வங்கத்திலையும் இது பெரிய பிரச்சனையா மக்கள் மத்தியில் வரக்கூடியன்றனால அச்சத்தினால தான் தள்ளி போட்டாங்க. ஆனால் இப்போ பாஜகவினுடைய அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் இருக்குல்ல, அவர்கள் செல்வாக்கான பகுதிகளிலேயே அவர்களுடைய வெற்றி உறுதியா இல்லையான்ற சந்தேகங்கள் அவருக்கு வந்துருச்சு. அந்த 400-370 அந்த ஸ்டண்ட்ல அடிக்க முடியாது. எல்லா ஊடகங்களுமே சொல்றாங்கல்ல, ஊடகங்கள் கூட அதை சொல்லத்தான் போனதை கூட 400 சொன்னாரு அமித்ஷா, வந்தது 303, அவங்க எல்லாம் சேர்த்து 350 அடிச்சாங்க. ஆனா போனதாவே எல்லாம் வெற்றி பெற்றாச்சு. இதுக்கு மேல 370 எங்கிருந்து வரும்? இப்ப அந்த 10 ஆண்டுகள்ல வந்து 2 ஆண்டுகள் திமுக அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரும்னா 10 ஆண்டு மோடிக்கு வந்து பல மடங்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும்ல. அப்ப நீங்க ராமர் கோயில் கட்டியும் வந்து இப்ப பேசு பொருளா கூட இல்ல. ராமர் கோயில் வட மாநிலங்கள்லயே ராமர் கோயில் பேசு பொருளா இல்ல. நீங்க டிவி வச்சு விவாதப்படுத்திட்டீங்க, ஜான் வாஸ்பி எல்லாத்தையும் எடுத்து பாத்துறீங்க. இப்போ அவங்க பெரிய இஷ்யூ அது கையில் எடுக்க முடியல. இப்ப அந்த துவாரகான்னு கீழே கடல்கடியில போய் கடல்கடியில போய் அது சர்வே அது அதெல்லாம் வந்து உண்மையிலே எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல. அப்போ நீங்க அது செல்ஃபே எடுக்கல அந்த விஷயங்கள். அப்ப நீங்க என்னன்னா புதுசா வந்து அங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், உத்தராகண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குறிப்பாக மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஏன்னா அவர்களுக்கு உத்தரப்பிரதேசை விட அதிகமாக போலரைஸ்டு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். மத ரீதியாக இந்த இந்துத்துவ லேபரேட்டரியில் பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய இடம் வந்து மத்திய பிரதேஷ். அப்போ அங்கெல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேஸை ரீட்டைன் பண்ணணும்.
காலங்காலமாக இந்துத்துவாவிற்காக ஓட்டு போடவர்கள் அந்த ஓட்டை உறுதி செய்யணும் அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு, அவங்களுக்கு பயம் வருது. அந்த பயத்தினாலதான் என்ன பண்றாங்க, சிஏஏ கையில் எடுக்கிறாங்க. இதில் நான் இன்ஃபேக்ட் வந்து நீங்க ஒளிவு முறையவே வேண்டாம், வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அமித்ஷா, தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் அனௌன்ஸ் நோட்டிஃபை பண்ணிடுவோன்ட்டாரு. இதை விட வார்த்தை ஏதாவது தேவையா? தேர்தல் அவர் வந்து நான் மார்ச் 15ஆம் தேதி நோட்டு பண்றேன், அது 11ஆம் தேதி நோட்டிஃபை பண்றேன்லாம் சொல்லல, தேர்தலுக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ணணும்னு சொன்னார். அப்போ அமித்ஷாவே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு பிஜேபி எம்பி சொன்னார், இன்னும் ஒரு வாரத்தில் நோட்டிஃபை பண்றாரு, அப்புறம் ஸ்லிப் ஆஃப் த டங் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அமித்ஷா வந்து அதை விட ஒரு எல்லாம் மீறி போய் ஆமா தேர்தலுக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ண போறேன். அப்போ அவருடைய நோக்கம் வந்து இது தேர்தலுக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ணி இப்போ ஒரு விவாத பொருளாக்கி இதை வந்து தேசிய அளவில் நீ நாளைக்கு பாருங்க, இன்னிலிருந்து நேற்று இரவுலேருந்தே எல்லா குறிப்பாக வடமாநில ஊடகங்கள்ல சிஏஏ என்ஆர்சி தான் வந்து பேசுபொருளாக இருக்குது. அப்போ இதையே வைத்து ஒரு டெம்போ மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த அவங்களுடைய ஏற்கனவே பஜ்ரங் பலி பேசி பார்த்தாங்க, ஹிஜாபு எல்லாம் ஹலால் பேசி பார்த்தாங்க, கர்நாடகாவில் செல்ஃப் எடுக்கல. ஆனால் மத்திய பிரதேசில் ஓரளவுக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆகி ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத்தில் அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை செஞ்சாதான் இந்த தடவை சீட்டை உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா அவர்கள் வந்து பலமா இல்லைன்றதை உணர்றாங்க. இப்போ போன தடவை வந்து 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் போதே மோடியும் அமித்ஷாவும் 2 பேரும் மத ரீதியிலான பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. புல்வாமா இந்த மாதிரியான ராணுவ விவகாரங்களை பேசியும் ஓட்டுகளை வந்து அறுவடை செஞ்சாங்க. இதை எதிர்த்த இல்ல இதற்கு மாற்று கருத்து கொண்ட தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா அவர் வந்து ராஜினாமா செய்தார். அதுக்கு பிறகு அவர் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரைடு இந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்துச்சு. ரைடு வந்தது, அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா செஞ்சுட்டு பிலிப்பீன்ஸ்ல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் போயிட்டாரு. ஓகே, இப்பவும் தேர்தல் ஆணையர் வந்து 2 போஸ்டிங் வந்து காலியா இருக்குது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தேர்தல் அதிகாரி தான் நடத்த போறாங்க, எல்லாம் ஒன்னே. அது என்ன சார் அதுல இல்லைங்க, இந்த தேர்தல் ஆணையர் அருண் கோயிலுடைய ராஜினாமா வந்து பெரிய சந்தேகங்கள் நிறைய எழுப்புது. அவர் வந்து ஒரு 85 பேட்ச் பஞ்சாப் கேடர் ஆஃபீஸர். அவர் வந்து போன வருஷம் நவம்பரில் அவருக்கு 2022 வந்து அவருக்கு பதவி பிரமாணம் அவர் ஆட்சியில் பொறுப்புக்கு அவர் நியமிச்சப்போ பெரிய சர்ச்சை இருந்துச்சு. அந்த நியமனம் குறித்து வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இவர் ஒரே நாளில் வந்து விஆர்எஸ் அப்ளை பண்ணுறாரு, அன்னைக்கே அக்செப்ட் ஆகுது, அடுத்த நாள் வந்து தேர்தல் ஆணையர் அப்பாயிண்ட் ஆயிட்டார், பிரசிடென்ட் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டு கேட்டது ஒய் திஸ் ஸ்டியரிங் ஹரின்னு கேட்டது. என்னடா அவ்வளோ அவசரம், இந்த கேஸ் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம், நேற்று கூட விசாரிச்சிருக்கோம், அவ்வளோ அவசரமாக ஒரே நாளில் வந்து விஆர்எஸ் அப்ளை பண்ணி இது அக்செப்ட் ஆகி அடுத்த நாளே அப்ளை பண்ணுற அளவுக்கு என்ன அவசரம்? அந்த அதிகாரியுடைய நேர்மைக்குள்ளே நாங்கள் சந்தேகிக்கல, அதுக்குள்ளே போகலை. ஆனால் இவ்வளோ அவசரமாக பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்டது. அப்படி அவர்களால் தேடி கண்டுபிடித்து கொண்டு வரப்பட்ட அதிகாரி இந்த அருண் கோயல். அவரே வந்து இப்போ வேணான்னு வெளியில் போகிறாருன்னா அடிப்படையில் ஒரு காரணம் சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய ராஜீவ் குமார், இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையருக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. மார்ச் 5ஆம் தேதி கருத்து கேட்பு இதே மாதிரி ரெவ்யூ மீட்டிங்க்கு மேற்கொண்டதுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். மார்ச் 8 9 வந்து ஒன்றிய உள்துறை செயலர் அஜய் பல்லாவோடு ஒரு கலந்தாலோசனை இருந்துச்சு, அதை அவர் புறக்கணிச்சார், அவர் பங்கேற்கல. அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா செய்ய சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல். அதனால் ராஜினாமா செய்த உடனே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒன்றிய அரசு வந்து பரிந்துரை செஞ்சு குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் வருது. இதில் என்னன்னா, ஒன்று அடிப்படையில் ராஜீவ்குமார் தலைமை தேர்தல் ஆணையரோட கருத்து வேறுபாடுனா, என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு தேர்தல் நோட்டிஃபை ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்குள்ள ராஜினாமா செய்யறது அவசியம் இல்லை. அப்படியே ஒருவேளை ராஜினாமா செய்தாலும் இது போல தருணங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றிய அரசு கூப்பிட்டு எப்போ ஒரு வாரம் தான் இருக்குது நீங்கள் பண்ணாதீங்க, மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு அவங்க கேட்கலாம். இல்லைன்னா குடியரசுத் தலைவர் கோரிக்கை வைப்பாங்க, 1 வீக் தான் இருக்குது நோட்டிஃபை ஆகிருக்கு அப்படின்ற ஏற்க மறுப்பாங்க. அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த தேர்தல் நடத்தி முடிக்கிற வரைக்கும் அவங்க தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் கூட ராஜினாமா பண்ணலாம். ஏன்னா பிப்ரவரியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அவரோட காலம் வரக்கூடிய பிப்ரவரியில் முடிஞ்சதுன்னா 2027 டிசம்பர் வரைக்கும் இவருக்கு டென்யூர் இருக்குது அருண் கோயிலுக்கு. இன்னும் 5 வருஷம் அவருக்கு சாதாரணமாக இருக்குது. இந்த வருஷத்தையும் சேர்த்தீங்கன்னா குறைந்தது 4.5 வருஷம் இருக்கு. அப்போ அவ்வளோ அவருக்கு ஹெல்த் நல்லா தான் இருக்குன்றாங்க. அப்போ அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் வந்து பர்சனல் ரீசனுக்கு போறாருன்னு வெளியில வழக்கமா தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் போறேன்றதை நான் வழக்கமா எப்பவுமே வந்து எல்லாரும் ராஜினாமா பண்ண மாதிரி சொல்றேன். அப்போ இந்த சூழ்நிலையில ஒரு ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ளுதுன்னா அப்போ ஒன்றிய அரசினுடைய விருப்பம் அதில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன காரணத்திற்காக அப்படி என்ன கருத்து வேறுபாடு அவருக்கு தலைமை தேர்தல் ஆணையரோட வந்துச்சு, இல்லை வேற ஏதாவது அழுத்தம் இருந்துதான் தேர்தல் நடக்க போகும்போது? அதுவும் நடக்கக்கூடிய சூழல் நீங்கள் கேட்டது போல எஸ்பிஐ தகவலை கொடுக்கணும், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்கணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்து நான் அது 15ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்லோட் ஆகணும் வெப்சைட்டில்.
அதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லாமல் அமைதி அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. ஏதோ இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அமைதியாகவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி விவிபேட் குறித்து பல்வேறு சந்தேகங்கள், விவிபேட் ஏன் முழுமையாக என்றதில்லை அப்படின்னு உச்சிட்டு எதிர்க்கட்சிகள் அனைவருமே வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பல மாசமா வந்து நேரடியா பேசணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த சூழல்ல விட்டு போறாங்க அப்படின்னா இந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கிற அந்த நிறுவனங்கள்ல BEL அப்புறம் இன்னொரு நிறுவனத்துல பிஜேபியை சேர்ந்த நபர்கள், இன்க்ளூடிங் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட நினைக்கிறேன் இயக்குநர்களாக வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது நான் எனக்கு அதிகாரப்பூர்வமா தெரியல, நான் கேள்விப்பட்டது, அது யாருன்னு தெரியல. பட் அது போன்ற நிறுவனங்கள்ல இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அப்போ அது ஒரு சர்ச்சை வேற ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. அப்படி என்ன கோரிக்கை வந்துச்சு? இந்த சூழல்ல இவ்வளவு ஆண்டுகள் இன்னும் பணி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவசரமாக தேர்ந்தெடுத்து கொண்டு வரப்பட்ட நபர் வெளியே போறாருன்னா அவரே விட்டு வெளியே போற அளவுக்கு அவருக்கு என்ன அழுத்தம் வந்தது, இல்லை என்ன பெரிய கோரிக்கை வந்துச்சு? ஏன்னா இடையில செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, EAS சர்மான்னு சொல்லிட்டு முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஒருத்தர் இருந்தவர், அவர் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார். இந்த பிரச்சனை குறித்து எழுதிட்டு, ஒருவேளை வந்து மேற்கு வங்கத்தில் எத்தனை கட்டத்தில் தேர்தல் நடத்தணும், எத்தனை படைகள் அங்கே குவிக்கணுன்றதுல கருத்து வேறுபாடு இருந்ததா, இல்லை வேற மாநிலங்களில் இதை கையாளுவது குறித்து பிரச்சனை இருந்ததா, இல்லை எந்த தேர்தல் பத்திரங்கள் பிரச்சனையை கையாளுவதில் இவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்ததா, இல்லை அடிப்படையில் EVMஓ இல்லைன்னா இந்த BEL பாஜகவை சேர்ந்த நபர்கள் வந்து அந்த EVM தயாரிக்கும் மற்றும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள்ல நியமிக்கப்பட்டது, அது குறித்து கருத்து வேறுபாடு வந்ததா, என்ன கோரிக்கை வந்தது, எதில் கருத்து வேறுபாடு வந்தது, இது குறித்து தவறாத உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதுவரை புதிய தேர்தல் ஆணையரை நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் சம்பந்தமா முன்னாடியே வந்து 79 IAS அதிகாரிகள் இது சம்பந்தமான சர்ச்சைகள், இந்த தேர்தல் பத்திரம் இது மாதிரி விஷயங்கள் சர்ச்சைகள் சம்பந்தமாக கருத்து எழுதியிருக்காங்க. அப்போ இந்த பின்புலத்தில் நம்ம இது பார்க்க வேண்டியிருக்கு. தேர்தல் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான தேர்தலில் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. ஏற்கனவே போன மாதம் AC பாண்டே வந்து ரிட்டையர் ஆகிறாரு. 23 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஒருத்தரையும் போடலை. அப்போ இந்த பின்புலத்தில் தான் நீங்கள் சட்ட திருத்தம் வேற கொண்டு வந்து புது சட்டத்தை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டரோ அவர் அப்பாயின்மெண்ட் ஒரு மினிஸ்டரும் சேர்ந்துட்டு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருக்க போகிற இன்னொரு எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்த ரோலும் கிடையாது. 2:1 பிரிஞ்சு போயிருக்கு மெஜாரிட்டி. அப்போது இத்தனை பின்புலங்களில் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு நபரும் போறாருன்னா அப்படி என்ன வந்து பெரிய விஷயம் நடந்துச்சு? ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காக மட்டுமே போறாருன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவர் தெளிவுபடுத்தணும், இல்லை அரசாங்கம் சார்பாக தெளிவுபடுத்தணும். எதுவுமே நடக்காதப்போ இவ்வளவு சந்தேகங்கள் வரும்போது இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தேர்தல் நடைமுறை மீதே வந்து சில சந்தேகங்கள் எழுப்பப்படும் போது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து அந்த ஒன்று தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு, இல்லை ஒன்றிய அரசுக்கு இருக்கு, குடியரசுத் தலைவர் எல்லோருக்குமே இருக்கு. குறைந்தபட்சம் உச்சநீதிமன்றம் மாதிரி விரைவு தலையிட்டு ஏற்கனவே அது சம்பந்தமான ஒரு பெட்டிஷன் வேற இருக்கு. இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிப்பு சம்பந்தமா அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ண வழக்கு, அதை இது வரைக்கும் கையில் எடுக்கவே இல்லை உச்சநீதிமன்றம். அப்போ அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் அதை உறுப்பினர்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய அதை ரத்து செய்யற ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த வழக்குக்கு அதுக்கு எதிராக வழக்கு போடுறத கூட உச்சநீதிமன்றம் இது வரைக்கும் முழுசா எடுக்கல. அப்ப என்னன்னு பல்வேறு சந்தேகங்கள் வருது. அதனாலதான் வந்து இதுல இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னு எல்லாருமே வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருமே அதை தான் சொல்றாங்க. ஓகே சார். இப்ப தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு, அது தொடர்பாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர் ஒரு பேட்டி புதிய தலைமுறையில கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு கருத்தை வந்து சொல்றாரு, நாடாளுமன்றத்துல உங்க பேர் எதையும் நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தில் இப்படி உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, நீதிபதிகள் சொல்றாங்கன்னா பணம் கொடுத்தவங்களுக்கு செய்யற எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் இது. இது பணம் அவங்கள அவமதிக்கிற செயல் இது. இல்ல இது அவருக்கு அவர் ஆடிட்டரு, அவர் அரசியல் சட்டத்தை படித்த வல்லுநர் கிடையாது. நான் சட்டம் படித்தேன், நான் அதற்காக நான் மேலைன்னு சொல்ல. ஆனால் அடிப்படையில் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியல், பாராளுமன்றத்தை பற்றி தெரிந்த எல்லோருக்குமே வந்து ஒரு விஷயம் புரியும். பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனால அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதுதான் சுப்ரீம். கான்ஸ்டியூஷன் என்ன மேண்டேட் என்ன சொல்லுது, மக்களுக்கு தேர்தலில் எஜமானர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தகவல்கள் தெரிய வரணும்னு சொல்லிட்டு அதே பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் தகவல் உரிமை சட்டம், கம்பெனிஸ் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இது எல்லாவற்றிலும் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு ஃப்ராட் ஸ்கீமை கொண்டு வர்றீங்க. அது ஃப்ராட் ஸ்கீம் தான், அது அன்கான்ஸ்டியூஷனல்னு உச்சநீதிமன்றம் டிக்ளேர் பண்ணி அங்கே நீங்கள் இந்த 3 நான் சொன்ன சட்டங்கள்லையும் கொண்டு வருது சட்ட திருத்தத்தை அதுவும் அன்கான்ஸ்டியூஷனலும் ரத்து செஞ்சுட்டு இந்த ஸ்கீமே கூடாதுன்னு கேன்சல் பண்ணி வச்சா
நீ வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவ? அவங்களுக்கு ஒரு சாவரின் கேரண்டியா, அதாவது உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், அவங்க உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா யாரு டொனேட் பண்றேன்னு சொல்ல வேண்டாம்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? நீ தான் சட்டம் கொண்டு வந்த. அவங்க எங்கேயாவது வந்து எனக்கு சீக்ரசி மெயின்டைன் ஆகணும்னு ஏதாவது கம்பெனி மட்டும் சொல்லிச்சா? சொல்ல முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த இயர் ஒவ்வொரு கம்பெனியும் யாருக்கு நிதி கொடுத்த, இந்த கட்சிகளுக்கு நிதி கொடுத்தன்னு அவங்க ஆனுவலா டிக்ளேர் பண்ணணும், அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு. இல்ல இப்ப இதன் மூலமா எல்லாம் கருப்பு பணம் வந்து இல்ல, எல்லாமே ஒயிட்டா தானே வந்து குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குருமூர்த்தி சொல்றாரு. இப்ப கையில கொடுத்தா வந்து கருப்பு பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஏற்கனவே அதான் நடைமுறை, லீகலா வந்து ஏற்கனவே அதாங்க நடைமுறை. 20,000 ரூபாய்க்கு மேல கொடுத்தா நீங்க டிராப்டா மட்டும் தான் கொடுக்கணும், செக்கா தான் கொடுக்கணும். ஓகே, அது ஏற்கனவே பழைய நடைமுறையே இருக்கு. சரி, நான் இப்ப என்ன, இப்ப காசு கொடுத்தது வாங்கினது பிரச்சனை இல்லை, யார் கொடுத்தாங்கன்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது என்ன ரகசியம் வேண்டிய கிடக்குது? உச்சநீதிமன்றத்துல வந்து இந்த ஒன்றிய அரசு தான் சொல்லுச்சு, யார் வந்து இந்த கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தார்கள், யார் எந்த கட்சி கொடுத்தார்கள்னு தெரிய வேண்டிய உரிமை மக்களுக்கு இல்லையா? இது அவங்க ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல சொன்ன வார்த்தை. இவங்க எவ்வளவு ஜனநாயகத்தை, எவ்வளவு கேடுகட்ட பார்வை இருந்தா மக்களுக்கு வந்து தேர்தல் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு யார் நிதி கொடுத்தாங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க. அதை வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு ஆடிட்டர் வேற. நான் என்ன கேட்கிறேன், நம்பிக்கை துரோகம் எப்படி வரும்? நீ அது ஒரு சாவரின் கேரண்டி அப்படின்னு சொல்ல வர்ற இல்லையா? அஷூரன்ஸ் யார் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டான்னு சொல்ற. அதை வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து உச்சநீதிமன்றம் டிக்ளேர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க நம்பிக்கை துரோகம்? உச்சநீதிமன்றத்தை விட நீ சொன்னது நம்பிக்கை துரோகமா? அந்த அன்கான்ஸ்டிடியூஷனை டிக்ளேர் பண்ணிடுச்சு. சட்ட திருத்தமே தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படியா வந்து நான் என்ன கேட்கிறேன், கான்ஸ்டிடியூஷன் முக்கியமா, நீ கொண்டு வந்த இந்த தேர்தல் பத்திர சட்டம் முக்கியமா, இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் முக்கியமா, பிஜேபியோ இல்ல பல்வேறு கட்சிகளோ அதிமுகவோ இல்ல காங்கிரஸோ பணம் வாங்குறதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் முக்கியமா, அரசியலமைப்பு சட்டம் முக்கியமா? அரசியலமைப்பு சட்டம் தானே முக்கியம். அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்கு, அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணி தூக்கி குப்பையில போட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட்னா, இந்த எலக்டோரல் பாண்டை வச்சு எது கம்பு சுத்திட்டு இருக்க? நீ எதை மறைக்க பாக்குற? நீ அது வழியில தெரிஞ்சா உனக்கு என்ன பயம்? இல்ல அதுதான் இப்ப இவ்வளவு பீதி இதுல இருக்கிறதுக்கான காரணம். அது பிரச்சனையே எங்க அங்கதான் இருக்கு. என்னன்னா இப்ப நேத்தி கொடுத்த வேர்டிக்லயே கூட ஒரு ரைடர் இருக்கு, அது 2 சைலோஸ் சொல்றாங்க இல்லையா, 22,214 பாண்டு, அதை 2 பேக்கேஜா வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து யார் வாங்கினாங்க, எவ்வளவு வாங்கினாங்க, அந்த பாண்டு நம்பரு. இன்னொன்றுல வந்து அந்த பாண்டை யார் என்கேஷ் பண்ணாங்கன்னு இருக்கு. இப்ப இதை 2ஐயும் கொலேட் பண்ணாங்கன்னா இந்த பாண்டை யாரு வாங்கி அந்த பாண்டு யாருக்கு போச்சுன்னு தெரிஞ்சிடும். இததான் வந்து வெளியில வரணும். யார் வாங்கி இதை எந்த கட்சிக்கு போச்சு அதுல அதை எடுத்து பாத்தீங்கன்னா நேரடியா தெரிஞ்சிடும். இந்த கம்பெனி வாங்கி இந்த கட்சிக்கு கொடுத்துருக்குது, இந்த கட்சி ஆளுங்கட்சி இந்த ஸ்டேட்ல இருக்கு, இல்ல ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கு பாஜக, இல்ல தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கு திமுக, இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில வந்து மேற்குவங்கத்துல இருக்கு அப்படின்னா, அந்த பீரியட்ல அவங்க என்ன அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்னென்ன கொள்கை வகுத்து அந்த கட்சிகளுக்கு அந்த நிறுவனங்களுக்கு சாதகமா என்ன கொள்கை வகுத்தாங்கன்னு தெரிஞ்சா பார்த்தா குவிட் ப்ரோக்கோ தெரிஞ்சு போயிடும். சஞ்சீவ் கண்ணா சொன்னார் இல்லையா, குவிட் ப்ரோக்கோ இருக்கான்னு இதுல ஆராயணும் அப்படின்னு. அவர் கன்கரிங் ஜட்மெண்ட்னா கூட அவர் தனிப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் எழுதினார். அதுல சொன்னார் குவிட் ப்ரோக்கோ இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இன்வோக் பண்ணணும்னாரு. ஓகே, அதாவது அது கொண்டு வரணும், பண சலவை சட்டத்துக்கு அந்த இது கொண்டு வரணும்னாரு. பிஎம்எல்ஏ வந்து அதான் இடி வரணும்ன்றாரு அவரு. அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட் வாங்கினதுல அதனால வந்து பலனடைந்த நிறுவனங்களும் அதுல பணம் பெற்ற அரசியல் கட்சிகள், பவர்ல இருந்த அரசியல் கட்சிகள் இருந்தா அது குவிட் ப்ரோக்கோ. அப்படி இவங்க பலன் பெறதுக்காக ஒரு பணத்தை வாங்கிட்டு சட்டத்தை மாத்திருக்காங்க, இல்ல கொள்கைகளை மாத்தி வகுத்திருக்காங்கன்னா குவிட் ப்ரோக்கோவை கண்டறிஞ்சா பிஎம்எல்ஏ இன்வோக் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இதை எடுத்து வந்து வெளியில அப்படியே நீங்க கொலேட் பண்ணி 2 சைலோவா இருக்கிறது ஒரே இதுவா, இந்த பாண்டு இந்த நம்பர் போட்ட பாண்டு இத்தனாயிரம் கோடிக்கு வாங்கினது மொத்தத்துல வந்து 60% 6,540 கோடி ஏதோ வந்து பிஜேபி போச்சு இல்லையா. அப்போ இந்த தொகைகள் வந்து இவ்வளவு தொகைகளை வந்து இந்த கம்பெனி இந்த கட்சிக்கு வாங்கியிருக்கு, அவங்க கிட்ட கொடுத்துருக்கு, அவங்க அது பணமா மாத்தி 15 நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த பீரியட்ல என்ன கொள்கையை மாத்தினாங்க? எந்த ஏர்போர்ட்டாவது ஏதாவது தனியாருக்காக விற்கப்பட்டதா, இல்ல ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் விதிகள் வந்து தளர்வு செய்யப்பட்டு மைனிங் கம்பெனிக்கு சாதகமாக போனதா, இல்ல மீத்தேன் எடுக்கிறதுக்காக வந்து யாருக்காவது வந்து சாதகமா போச்சா, இப்படி எது வேணாலும் தெரியலாம். அப்ப தெரியல வந்து ஏதாவது ஒரு சாலை திட்டம், இல்ல வந்து போர்ட் திட்டம், இல்ல ஒரு பவர் பிளான்ட், இது ஏதாவது வசூல் செய்யப்பட்டதா, மிரட்டி வசூல் செய்யப்பட்டதா. பெங்களூர்ல வந்து ஒரு நியூஸ் லாண்டரி வந்து ஒரு செய்தி போட்டாங்கல்ல, 335 கோடி ரூபாய்க்கு ஒரு 30 கம்பெனிகள் ஒரு அந்த தேர்தல் பத்திரம் வந்த காலத்துல இருந்து இப்போ 2022 வரைக்குள்ள எப்படி வந்து முன்பு கொடுத்தவர்கள் ஒரு ஆண்டு கொடுக்கலைன்றதையும் நிறுத்தினதுனால, பிஜேபிக்கு கொடுக்கறத நிறுத்தினதுனால அவங்களுக்கு மீது ரெய்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இதுவரைக்கும் கொடுக்காதவர்கள் ரெய்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக கொடுத்தவர்கள்
அப்புறம் ரெய்டு நடந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொகையை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்தவர்கள் அப்படின்னு அந்த 30 கம்பெனிகளை கண்டறிஞ்சு அந்த தகவல்களை வச்சு செய்தி போட்டாங்களே, இன்வெஸ்டிகேட்டிவ் ஒரு புலனாய்வு கட்டுரை போட்டாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும், இதெல்லாம் அம்பலமாயிடும். அப்போ இதெல்லாம் வெளியில வராமல் இருக்கணும் அப்படின்னு பாஜக விரும்புது. அதுக்கு வந்து பாஜகவால எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டாரு எஸ்பிஐயோட சேர்மன் தீரஜ் குமார், ஆமா தீரஜ் கண்ணா குமார், அவர் போன வருஷம் தீரஜ் குமார்னு நினைக்கிறேன். சென்ற ஆண்டு வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்டென்ஷன் பணி நீட்டிப்பு கொடுத்தாங்க அவங்க. அவர் தலைமையில் இருக்கக்கூடிய எஸ்பி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த எல்லாம் எப்போ ஏற்கனவே நீங்க 1.5 கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்திற்காக கணினிமயமாக்குறதுக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கீங்க. அதில் 60 லட்சம் ரூபாய் வந்து இந்த இது காம்பனண்ட் எல்லாம் வாங்குறது, கம்ப்யூட்டரு, இதில் இந்த சாஃப்ட்வேர் மென்பொருள்லாம் வாங்குறதுக்கு 89 லட்சம் ரூபாய் வந்து அதில் பயன்பாட்டு செலவு மட்டும் செஞ்சிருக்கிறீங்க. அந்த தேர்தல் பத்திரம் திட்டம் வந்ததுக்கப்புறம் எஸ்பிஐ எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நான் எல்லாம் பேப்பரில் போட்டு வச்சிருக்கிறேன். இங்கே ஒரு சைலோவாக இருக்குது, அங்கே ஒரு சைலோவாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டறிக்கை கொடுக்கணும் இல்லையா பேங்க், மார்ச் 31ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் வந்து எத்தனை பத்திரம் மொத்தம் 29 பிரான்ச்ல அதை மட்டும்தாங்க இது நடக்குது. எல்லா தகவலையும் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐயோட தலைமையகத்துக்கு அதை அனுப்பணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் போய் சேரும் இல்லையா. 2019 வாங்கின ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பாண்டு வாங்கணும்னு போயிருக்கோம்ல. அப்போ எவ்வளவு பாண்டு வாங்கினாங்க, யார் எங்க என்கேஷ் பண்ணாங்க, 10 பிரான்ச்ல என்கேஷ் பண்ண முடியும். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் முதற்கொண்டு, ஒரு எஸ்பிஐ பிரான்ச் முதற்கொண்டு. அப்போ எத்தனை பாண்டு வாங்கப்பட்டது, அந்த 10 பிரான்ச்ல எந்தெந்த கட்சிகள் அந்த எண் கொடுத்த பொறித்த பாண்டுகளை கேஷா மாத்திருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். அப்போ எத்தனை தேர்தல் பத்திரம் வந்திருந்தாலும் அது பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ், திரிணாமுலோ இல்ல ஒய்எஸ்ஆரோ இல்ல டிஎம்கேஓ எல்லாரும் ஒரே கரண்ட் அக்கௌண்ட்ல தான் எல்லாத்தையும் என்கேஷ் பண்ண முடியும். அப்போ நீங்க இதெல்லாம் கொடுத்து இந்த தேர்தல் பத்திரம் இந்த அக்கௌண்ட்ல மட்டும் தானே பண்ணிருக்க முடியும் எல்லா கட்சிக்கும். அப்ப வச்சு பார்த்தா ஈஸியா தெரிஞ்சிடும் எந்த பாண்டு எவன் வாங்கி யார் இந்த கட்சிக்கு வாங்கினா எந்த கட்சிக்கு கொடுத்தான்றது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை கொலேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஒரே நாள்ல முடிச்சு 1/2 மணி நேரத்துல முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலையை நாங்க 22,217 இருக்கு அப்படின்னு சொன்னதுனால உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லிடுச்சு, உங்ககிட்ட இருக்கிற தகவலை உடனே கொடுன்னு தான் நான் சொன்னேன். நீ இதெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லி டைம் ஆக்க சொல்ல, நீ உடனே கொடுன்னு ஏதோ பெரிய ஆர்டர் போடுற மாதிரி போட்டுருச்சு. உண்மையிலேயே வந்து இது ஆளும் பாஜக சாதகமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ என்னன்னா, நான் இப்ப இன்னைக்கு இது கொடுத்து 15ஆம் தேதி எல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம உட்காந்து இப்ப ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸோ இல்ல காமன் காசோ இல்ல யாராவது இந்த மாதிரி எதிர்கட்சிகளோ உட்காந்து ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்தையும் எடுத்து அதை வச்சு இந்த தேர்தல் பத்திரம் அவங்க என்கேஷ் பண்ணியிருக்காங்களா நம்ம ஒன்னொன்னையும் வச்சு பார்க்கணும். 22,217 அது வச்சு பார்த்து தான் சொல்ல முடியும். பாஜகவுக்கு இவ்வளவு போச்சு, திமுகவுக்கு இவ்வளவு போச்சு, காங்கிரஸ்க்கு இவ்வளவு போச்சு, திரிணாமுலுக்கு இவ்வளவு போச்சுன்னு அதை பார்த்தா தான் தெரியும். இது வந்து பாஜக வசதியா இருக்கு. ஏன்னா 60% அவங்களுக்கு தானே போயிருக்கு. அப்போ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். அதே போல அந்த 335 கோடி ரூபாய் 30 கம்பெனிகள் வந்து ரெய்டுக்கு உள்ளான கம்பெனிகள் எவ்வளவு கொடுத்தாங்க, எந்தெந்த பீரியட்ல கொடுத்தாங்கன்றது தெரிஞ்சு போயிடும். இது மாதிரி தேசிய அளவுல எத்தனை கம்பெனிகளுக்கு ஆச்சுன்றது தெரிஞ்சிடும். அப்ப அதெல்லாம் மறைக்கணும் தேர்தலுக்கு முன்பு. அதுக்காக தான் ஜூன் முடிகிற வரைக்கும் டைம் கேட்டது, ஜூன் 30 வரைக்கும். இப்ப இந்த தகவலை சேர்த்தி போட்டுருந்தோம்னா இன்ஸ்டன்டா வந்து மக்கள் மன்றத்துல போய் சேர்ந்துரும். ஓகே, ஆனா இது ஒரு டைம் எடுக்கும். இப்ப இதை எடுத்து வச்சு ஒவ்வொன்றா நீங்க வச்சு பார்த்து பண்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், கடினம். அப்ப அதனால வந்து அதுக்குள்ள நம்ம எலெக்ஷன் ஏதாவது உருட்டிடலான்னு பாக்குறாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணிடுவாங்க. பட் அதே அந்த பிரீதிங் ஸ்பேஸை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வேலையே. அதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது இன்ஃபேக்ட் வந்து அதை நம்ம பண்ணிருக்கூடாது. இதெல்லாம் நீ எல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிருக்க, உங்ககிட்ட இருக்குதான் எனக்கு தெரியும்னு எனக்கு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் முடியாது. நீ இமீடியட்டா கொலேட் பண்ணி 2 நாள்ல கொடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அதை செய்யல. அது உண்மையிலே வருத்தகரமான விஷயம் தான். அந்த விதத்துல பிஜேபிக்கு ஒரு ரிலீஃப்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இறுதி கேள்வியா, இப்ப இந்த சிஏஏ ஏற்கனவே அவங்க தேர்தல் நேரங்களில் வந்து 20க்கும் 80க்குமான தேர்தல் அப்படின்னு தான் வந்து பிரச்சாரங்களே செய்வாங்க. இன்னும் வெளிப்படையா வந்து கர்நாடகாலெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த ஜிகாத் விவகாரங்கள்லாம் பேசி ஓட்டு கேட்டார் மோடி அப்படின்றது இருக்குது. இப்ப இந்த சிஏஏ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்ற இந்த அறிவிப்பு வந்து தேர்தலில் பாஜகவுக்கு பலன் கொடுக்குமா? இல்லை, எனக்கு அதில் சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க கூட எதிர்பார்க்குறாங்க. ராமரை ட்ரை பண்ணாங்க. இப்போ அதுக்கு மேலே பெரிய அளவுக்கு ராமர் கோயிலை வந்து பிரதிஷ்டையை வந்து இது பண்ணி அதை அவங்க குடமுழுக்க வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவர்கள் சில மாநிலங்கள் அதை சோதனை செஞ்சு பார்த்து கர்நாடகாவில் எடுபடலை. இமாச்சல் பிரதேஷ் பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசில் 96% இந்துக்கள் தான், அங்கேயும் வந்து எடுபடலை. அப்போ இந்த முக்கியமான பகுதிகளான உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், அப்போ அங்கெல்லாம் வந்து ஒரு சோதனை பண்ணணும். அவங்களுடைய வாக்கு வந்து வந்து என்ன சொல்றது, ஆதரவாளர்கள் வட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து உறுதி செஞ்சுக்கணும். அவர்களோட வாக்கு பெறதை உறுதி செய்யணும்னாலே இது போன்ற ஏதாவது ஒரு ஹிந்துத்துவ கார்டை பிளே பண்ணணும்னு தான் அவங்க கையிலேயே எடுக்கிறாங்க. அது அப்பட்டமா தெரியுதா தேர்தல் அரசியலுக்காக கொண்டு வரப்படுறதுன்றது தான்.
அவர்களுக்கு நீண்ட கால செயல் திட்டம் இருக்கலாம், அது வேற. ஆனா இந்த சமயத்துல கொண்டு வர்றதுக்கான நோக்கம் இது பண்றதுக்கு தான். ஆனால் மக்கள் அதை புரிஞ்சு கொள்வாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக முழுமையா வந்து இது தேர்தல் அரசியலுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு எல்லா பக்கம் மக்கள் இதை புறந்தள்ளிட்டு வளர்ச்சிக்கு நம்ம மனதில் வைத்து எவ்வளவு வேலை கொடுத்தாரு, எவ்வளவு விலைவாசி போயிடுச்சார், எவ்வளவு சிலிண்டர் விலை குறைச்சார், பெட்ரோல் விலை குறைச்சார்னு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா கடைசியாக நடந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசோ ராஜஸ்தான்லாம் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது, சத்தீஸ்கர் பார்க்கும்போது வந்து அங்கே இன்னும் இந்த இந்துத்துவாவிற்காக அறுவடை செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் இது இருக்கு, அங்கே அதுக்கான பர்ச்சேஸ் இருக்கு. அப்போ அதை ஓரளவுக்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அறிஞ்சதுனால தான் இதை மீண்டும் கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா வேற யுக்தியும் அவங்க கையில் எடுத்துருவாங்க. நீங்க எல்லா முறையும் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணேன்னு சொல்லி மாறு தட்டிக்கிட்டு எதிர்கட்சி எதிர்நாட்டுக்கு எதிராக போய் குண்டு போட்டு வந்தான்னு ஓட்டு கேட்க முடியாது. அப்ப இந்த முறை வந்து அவங்க அந்த இந்துத்துவாவை மட்டுமே நம்பி களமிறங்கிறார்கள். ஏன்னா வந்து சாதனையெல்லாம் பேசுறதே இல்லை. நீங்க இப்ப நான் வரும்போது கூட ஒரு விளம்பரம் பார்த்துட்டு இருந்தேன். யுக்ரைன்ல கொஞ்ச நேரம் 6 மணி நேரம் நிறுத்தி எங்களை காப்பாற்றி கூட்டு வந்தார் மோடி ஐயா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எப்பட்ட அப்பட்டமான பொய்ன்றது ஊருக்கே தெரியும். வேறு வாரையும் நிறுத்தல, ஒரு வெங்காயம் நிறுத்தல, அவங்களும் நிறுத்தலன்னு தெரியும். கஷ்டப்பட்டு எல்லாரும் பார்டரை தாண்டி பல பேர் வந்து வேற முன்னொரு நாட்டுக்கு வந்து இவங்களால கூப்பிட்டே வர முடிஞ்சுது. இவங்க யுக்ரைன்லேருந்து கூப்பிட்டே வரலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்கணும், அதுக்காக இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ராணுவ வீரர்களோட தீபாவளி அன்னைக்கு போய் ஸ்வீட் ஊட்டிட்டு வந்தார்ல, எங்கேயோ போய் காஷ்மீர்ல ஏதோ ஒரு பகுதியில் போயிட்டு, அப்போ அதை வைத்து ஓட்டு கேட்கிறாரு விளம்பரமாக பயன்படுத்தி. அப்போ ஏதாவது பயன்படுத்தி ஓட்டு கேட்கணும். ஏன்னா இது எங்கேயுமே வளர்ச்சியை காட்டல. இத்தனை வேலையை உருவாக்கியிருக்கேன், 2 கோடி வேலையை உருவாக்குனேன், 15 லட்சம் போட்டேன், இல்லை இவ்வளோ சிலிண்டர் விலையை குறைச்சேன், இன்னைக்கு குறைக்கிறாருல 100 ரூபா, வருஷத்துக்கு ஒரு 50 ரூபா குறைச்சிருந்தா இன்னும் 2014 இருந்து 400 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்குள்ளே இருந்திருக்கும். அதை பண்ணல. எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னாடி இல்லை 1 வாரத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி 100 ரூபா சிலிண்டர் விலை குறைச்சிட்டு கேட்டால் வந்து மகளிர் தினம் பரிசுன்றாரு. போன வருஷம் மகளிர் தினம் வந்து மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னத்த வருஷம்லாம் வந்து அவர் ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. ஆனால் இது என்னன்னா, வளர்ச்சின்ற அந்த விஷயங்களை முன்னிறுத்தாமல் இது போன்ற விஷயங்களை மக்கள்கிட்ட வந்து இமோஷனலாக அப்பீல் ஆகக்கூடிய விஷயங்களை வச்சு மத ரீதியாக வந்து எப்படியாவது ஒரு போலரைசேஷன் நடத்தி ஓட்டு வாங்கணுன்றது இது அவங்களுடைய காலங்காலமாக எல்லா இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க தானே. பாபரி மஸ்ஜித்லேருந்து ஆரம்பிச்சு அவங்க இதைத்தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ குஜராத் கலவரத்தில் 2002 பார்க்கலையா, உடனே வந்து இப்போ ஆட்சியை கலைச்சு அவசரமாக தேர்தல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கிருந்து விட்டு வர்ற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தவர் தானே. அப்போ நீங்க இங்க வந்து அவர்கள் இந்துத்துவ பிரச்சாரம் தான் செய்ய போகிறார்கள். அது அவர்கள் கொள்கைன்னு அவங்க நிற்கிறாங்க. அதில் அவங்க தவறெல்லாம் காணல, அது அவங்க சரின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்போ அதை நம்பி களமிறங்குகிறார்கள். அதனுடைய நீட்சி தான் இந்த சிஏஏ. பட் அது மக்கள் எல்லா பக்கம் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா பல இடங்களில் மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க, வளர்ச்சி வந்து சேரலை, அவர்களுடைய பொருளாதார நிலை பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப கடுமையாக புவராக இருக்குது. பல இடங்களில் மக்கள் விலைவாசிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேலையின்மையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய வந்து இப்போ வசதிகள் கூட வந்து மோசமாக இருக்கிறது. அப்போது அதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கும் பொழுது இதற்கு அவ்வளோ எளிதாக வந்து விழுந்து விடுவார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்னும் கூட அவர்களுடைய கவலைகள் வந்து அவருடைய தேவைகள்ன்றது இது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. அப்போது அதை வைத்து தான் ஓட்டு போடுவார்கள்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஜனநாயகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.